ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்திலஞ்சன். ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னா ஸ்பெஷலாக இப்போ நான் ஒரு டாப்பிக்லாம் இல்லை, ஆனாலும் நான் இது ரொம்ப நாளாக ஒரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்த டாபிக் தான். அப்படின்னா நான் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அது நான் இப்போ உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி மீன்ஸ் அப்படின்னா இல்லை, இது லைட்டாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு இப்போ நான் யூடியூப் சேனல் தொடங்குறதுனால எனக்கும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கலாம். ஸோ அதனால் அதை நான் எப்படினாலும் அங்கே சொல்லி ஆகணும்னு நினச்சி இதில் போடுறேன். ஆக்சுவலி என்னென்னா நான் ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் படிக்கும் போதில் இந்த சோஷியல் மீடியா அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. அதே மாதிரி மூவினாலும் நம்ம டிவியில் போடுறது அவ்வளோதான் பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அது நம்மளை அப்படி லைஃப்பில் நம்ம இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க கேட்டால் அவ்வளோ ஒன்றும் பண்ணாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புளையும் பண்ணாது, ஒரு 80% பீப்புளையும் பண்ணாது. ஆனால் இந்த சோஷியல் மீடியா அதுவும் இல்லாமல் மூவிஸ் இது எல்லாமே எனது கரண்ட் யங்ஸ்டர் ரொம்பவே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்லாம் எப்படின்னா ஒரு படம் பார்க்கணுன்னா டிவியில் தான் போடுவாங்க. ஸோ அதில் பார்ப்போம், அதில் ஆல்ரெடி சென்சர் கட்டு அது இதெல்லாம் இருக்கும், அப்படியே போயிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியா நிலமைச்சிலையும் அந்த இன்டர்நெட்டுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்னால அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அப்ளிகேஷனும் அந்த டைமில் இல்லை. ஆனால் இப்போ எப்படின்னா நமக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக அக்சசிபிள். படம் வேணால் கூட எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் சென்சர் கட் இல்லாத எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கூட நமக்கு வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதனாலே என்னாச்சுன்னா இப்போ நாங்கள்லாம் இருக்கிற டைமில் இப்போ ஒரு மூவி இருந்துச்சுன்னா அந்த படத்தில் உள்ள ஹீரோ ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அது மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாங்க, அதே மாதிரி கரெக்டாக நல்லா அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுவும் இல்லாமல் அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் உள்ளேயே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது வர படத்துலலாம் எப்படி இருக்குன்னா ஹீரோனாலே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்னது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்னது சும்மா எல்லாத்தையும் கலாய்க்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் காமிச்சு தருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் அந்த டைமில் இருக்கும்போது எப்படின்னா ஒரு ஹீரோனால இப்படி தான் இருக்கணும், குட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம எப்படினாலும் நம்ம எல்லாருமே ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு லைஃப்பில் அவர் தான் ஹீரோ. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இப்படி செல்ஃபிஷாலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வாழ்க்கை தொடக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, நம்ம பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேட் அப்படின்னு நம்ம இதாகிட்டோம். ஆனால் இப்போ வர ஜெனரேஷனில் பார்க்குற மூவிஸ்லையும் அதே மாதிரி என்னது இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ், அதே மாதிரி ட்விட்டரில் அதே மாதிரி நம்ம அது யூடியூப்பில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தப்பே இல்லை அந்த மாதிரி. அப்படின்னா மீன்ஸ் எனது நல்லா ஒரு யங்ஸ்டராக இருக்கவங்க எப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், அது மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் காலேஜில் கூட நான் படிக்கும் போது சொல்லுவாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நார்மல் தான், அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு. அதுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் தான். பேடு எப்படினாலும் பேடு தான், ஆனால் அவங்க அதுக்காக ஒரு பாயிண்ட்டு சொல்லிக்கிடுவாங்க. அதே மாதிரி எனது சிகரெட் அடிக்கிறது இதெல்லாம் நார்மலாக ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரிங்க் பண்ணது கூட கொஞ்சம் சோஷியல் ட்ரிங்காக என்ன தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக எனது சம்டைம் மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணுவோம், அப்படின்னா ஏதாட்டும் ஒரு பார்ட்டி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே எப்படினாலும் தப்பு தான். ஆனால் இதெல்லாம் பார்த்து வர ஜெனரேஷன் இப்போ ஆல்ரெடி ரொம்ப இதை வச்சு பேஸ் பண்ணி ரொம்ப மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி வர அப்கமிங் ஜெனரேஷனும் இதே பார்த்து இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நேரத்தில் ஒரு கரெக்டான இதான்னு கேட்டால் கண்டிப்பாக கரெக்டானதே இல்லை. இதெல்லாம் நம்மளே தான் புரிஞ்சுக்கணும். எஜுகேஷனும் இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். நம்ம இப்போ படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் என்னது ட்ரிங்க்ஸ் அடித்தா நம்ம ஹெல்த் இதாகிரும், அதே மாதிரி சிகரெட் அடித்தா இதாகிரும், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சால் கூட ஆனால் நம்மளால ஒன்றுமே பண்ண மாட்டோம். என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற இது எல்லாமே எப்படின்னா இப்போ லைட்டாக கூட இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா இல்லை வாழ்க்கைனா ஒன்று தான் சீக்கிரம் என்னது எப்படினாலும் நம்ம இறக்க தான் போகிறோம், அதனால் இருக்கிற வரை எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் ரியாலிட்டியில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளை தம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும், பேக்ரவுண்டில் நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம லைஃப்பை மட்டும் பார்க்குறது இதெல்லாம் நேரில் லைட்டாக பூமராக இருந்தாலும் ஆனால் அதுதான் கரெக்டு. மீன்ஸ் என்னென்னா நமக்காக மட்டுமே நம்ம வாழ முடியாது. இப்போ நம்ம சொசைட்டியில் இறங்கிட்டோன்னா நம்ம ஒரு லெவல் இது ஆகிட்டோன்னா ஒரு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்ம வந்துட்டோம் நினச்சுன்னா அடுத்து நம்ம கூட இருக்கிறவங்க அதே மாதிரி நம்ம சைடில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களையும் நம்ம கூடவே கூட்டுப்போம். அல்லாமல் நம்ம மட்டுமே வளர்ந்துட்டோம், பாக்கி உள்ளவங்க என்ன நான் என் வாழ்க்கையை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொன்னது அது ஒரு கரெக்டான வியூவே இல்லை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட என்னென்னா ஒரு அந்த கள்ளச்சார இஷ்யூ வந்த முச்சில் ரொம்பவே இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் கூட எல்லோரும் என்னென்னா நாம் எல்லோரும் எப்போ என்னது பூர்ண மது விலக்கு அந்த மாதிரி அது அப்படி பற்றி பேசுவாங்க. பார்த்தா எல்லோரும் என்ன சொன்னாங்க கல் கடை கொண்டு வரணும், கல் கடை வேணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுலேருந்து எப்படினாலும் அது அந்த போதை அந்த ஜாமாவுக்குள்ளேயே தான் சுற்றுதை தவிர அதுலேருந்து வெளியே வரணும்னு யாருமே நினைக்கல. அதுக்குள்ளேயே அது எப்படினாலும் வேணும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதிலலாம் விழாமல் எப்படி இதுலேருந்து நம்ம தப்பிச்சு அப்படின்னா இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியாங்கிறதே ஃபுல்லாக லைட்டாக எப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா தான். நிறைய அவங்க ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லுவேன், இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை.
இன்ஸ்டாகிராம்னா ஆக்சுவலாக எனக்கு வேஸ்ட் மாதிரி தான் தோணும். இப்போது நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுலேருந்து நம்ம தேடி பிடிச்சி நம்மளே நமக்கு பிடிச்ச வீடியோ நம்ம பார்ப்போம், நம்ம இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்ப்போம். ஆனால் இன்ஸ்டாகிராம்க்குலாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ள இது தான் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட்டு உள்ளே நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமிக்க நினைக்கிறாங்களோ அதான் நம்மளுக்கு காமிப்பாங்க. அதை பார்த்து ஒரு லெவலுக்கு மேலே நமக்கே தோணும், ஓகே இதுதான் கரெக்டு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறது ஒன்று நினச்சிருங்க. இப்போ ஒரு ஆள் ட்ரிங்க் பண்ணுறது காமிச்சிட்டே இருக்காங்க, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அவ்வளோ பேட்லாம் இல்லை, அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லி மிச்சில் ஆட்டோமேட்டிக் நம்ம மைண்ட் செட்டே மாறிடும். ஓகே இத்தனை பேர் சொல்கிறாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பெரிய ஹீரோஸ் அதே மாதிரி இப்போ டாக்டர்லாம் வந்து வேறு பேச சொல்லிக்கிட்டேன். என்ன இது ட்ரிங்க் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை, ஆல்கஹாலுக்கு பதிலாக என்ன கல் குடிக்கலாம் அப்படி இப்படிலாம். ஆனால் நேரத்தில் ஃபஸ்ட்டுலாம் எப்படின்னா இதெல்லாம் குடிக்கவே கூடாது அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது மாறி இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பேச சொல்லிட்டாங்க. அதுவே நேரத்தில் நம்மளை லைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மாறிட்டு குடித்தாலாம் ஒரு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வந்துடும். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதெல்லாம் எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து மேலே போக விடாமல் தடையிற ஒரு இது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் கொண்டே வரக்கூடாது. ஆனால் இப்போ எல்லாமே இது ஆனாலும் நம்ம இப்போ ஒரு விஷயம் பேட்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரை நம்ம பேட் தான் சொல்லிட்டு இருக்கணும். அல்லாமல் நீங்கள் இடைக்கிடைக்கு குடிக்கிறது நல்லது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுலாம் இருக்கலாம், கரெக்டாக ஒர்க்கே ஆகாது ரியல் லைஃப்பில். ஆக்சுவலி இப்போலாம் இருக்கிற காரணமே என்னென்னா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போனால இவங்க நம்ம இதுலேருந்து வெளியே போகிறதுக்குலாம் விடமாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அவாய்ட் பண்ணுறதான் முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறதுனால ஒன்றுமே யாருமே புதுசாக மாறவும் போகிறதில்ல, குடிக்கிறவங்க நிறுத்தவும் போகிறதில்ல. ஆனால் இதோட பேக்ரவுண்ட் இதுதான், பிஸ்னஸ்க்காக தான் இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி இப்படிலாம் இது ப்ரொமோட் பண்ணுறது ஹீரோஸ் எல்லாருமே பண்ணுறது இதுக்கு தான் அப்படிங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னால் யாரும் மாறப்போகிறதில்ல, அது மட்டும் தெரியும். அவரோட இப்போ நீங்கள் ரொம்ப என்னது இந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லது. அது மாதிரி நீங்களும் ரொம்ப நாள் வாழலாம், இல்லைன்னா தெரியாது.